Hi guys, good to meet you once again. It's Luis Das from English Easy Luis channel. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நலமா இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இந்த வீடியோ பதிவில் நான் என்ன செய்ய காத்திருக்கின்றேன் என்றால், ஏற்கனவே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நம்முடைய ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஆங்கில பேசும் திறனை வளர்த்துக் கொள்வதற்கு முதலாவதாக சில யுக்திகளை கையாள வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அதாவது சில நுணுக்கங்களை கையாள வேண்டும். அதனுடைய அடிப்படையில் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ சம்பந்தமா ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அதற்கு ஒரு 5 ஸ்பெல்லிங் அண்ட் ப்ரொனவுன்சியேஷன் பேட்டர்ன்ஸ் இருக்கு, அதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ இந்த ஷார்ட் வீடியோவில் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிங் அல்லது அந்த ப்ரொனன்சியேஷன் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கறத சொன்னேன். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஹவு டு ப்ரொனவுன்ஸ் தோஸ் லாங் வவல்ஸ், 5 லாங் வவல்ஸ் இன் இங்கிலீஷ். அதை நான் உச்சரித்து உதாரணங்கள் கூட விளக்கலாம். ஐ எக்ஸ்பிளைன் டு யூ how to pronounce those 5 long vowels A, E, I, O, U. So they are all long vowels, but they can be used as short vowels provided if they are used in a short sound words. எங்கெங்கெல்லாம் அந்த ஷார்ட் சவுண்ட் வேர்ட்ஸ் இருக்கிறது, அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுதோ அங்கெல்லாம் ஷார்ட் சவுண்டாகவும் வரும். ஓகேவா? ஸோ அது அதனோடு தொடர்புடைய அந்த ஃபர்ஸ்ட் ரூல்ல இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். So அதுல நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, we should learn after pronouncing all those 5 long vowels correctly with the proper pronunciation with phonetic sounds and so on. அதோடு தொடர்புடைய என்ன ரூல்ஸ் அப்படின்னா, நம்ம அந்த பேட்டர்ன்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, see இதனுடைய அடிப்படையில் பாத்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஷார்ட் வவல்ஸ் வரும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஷார்ட் வவல்ஸ் எங்க வரும், அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படிங்கறத பத்தி தான் நான் இங்க உங்களுக்கு ஒரு சின்ன ஃபிளக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். பாருங்க, சி பாருங்க நல்லா. ஓகேங்களா? என்ன சொல்லி இருக்குது ஆக்சுவலா, அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது 1 syllable words plus consonants at the end is equal to short vowel. அதான் சொல்றாங்க. அதாவது 1 syllable words plus consonant at the end is equal to short vowel. என்ன அப்படின்னா, அதாவது அந்த வார்த்தை, அந்த சொல் ஒரு சிலபல் உள்ள வார்த்தையா இருக்கணும். அப்ப அது எப்படி இருக்கும், அது ஒரே ஒரு சவுண்ட் உள்ள வார்த்தையா இருக்கணும். அட் தி எண்ட் கான்சனன்ட்ல முடிவது கான்சனன்ட்ல இருக்கணும், ஒரே வவல் உள்ள வார்த்தையா இருக்கணும். அப்ப அது ஷார்ட் சவுண்ட் உள்ளதா இருக்கும். It can be any vowels of that short. அதை பொறுத்தவரைக்கும் எந்த வவல் வேணாலும் இருக்கலாம். அதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பாருங்க, just go through this once again. இப்போ இதை பேஸ் பண்ணி I have few words for you. I will show you and then we can decide what is the phonetic symbol or what is the phonetic sound and how we should pronounce that particular word. ஒரு வார்த்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்றப்போ பாருங்க. இப்போ look at this word here. என்ன இருக்குங்க? What is the word that you can see? See, tap, T-A-P, tap. அதாவது 1 syllable word ending in consonant is equal to short vowel. அதான் நம்முடைய ரூல்ஸ். இப்போ இந்த டேப் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஏக்கு பக்கத்துல அண்டர்லைன் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா அது ஏங்கிறது ஆல்பபெட்டா இருந்தாலும் கூட அதனுடைய உச்சரிப்பு என்ன அப்படின்னா ஆ. புரியுதா? This is the phonetic symbol that we have for the a sound. இப்ப இந்த a sound நம்ம தமிழ்ல ஏறக்குறைய இல்லாம தான் இருக்கு. நம்ம a soundலாம் சொல்ல முடியாது. வார்த்தையில நம்ம சொல்லும் பொழுது சொல்லலாம், பட் அந்த a sound இதுதான் a sound அப்படிங்கறத நம்மளால தமிழ்ல எழுதி காமிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும். But in English it is not like that. It is a language that is known to everybody in the world. That's why it is known as the international language. So அதனால இது பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த உச்சரிப்பு வாசிக்க முடியும். இப்போ இந்த சிம்பல் கத்துக்கிட்டோம். So this is one of the 44 sounds, phonetic sounds in English. இதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா அப்ப pat,
pat. See, beginning with the consonant, you have the one vowel sound and then ending with the consonant. And this is an example of a one syllable word. So அதே மாதிரி இன்னொரு வார்த்தை காமிக்கிறேன் பாருங்க. அதே நல்லா சொல்லணும் பாருங்க. அப்ப நம்ம எழுதியிருக்கிறது ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நான் எழுதியிருக்கிறது ஏ சவுண்ட் இருந்தாலும் கூட அங்க அதனுடைய உச்சரிப்பு என்னது ஆ சவுண்ட், பேட் பேட் ஆ சவுண்ட், அந்த சவுண்ட் இருக்கு. இப்ப இதை பாருங்க, just look at this word here, pet, pet, pet. இப்ப beginning with the consonant and you have the vowel sound there plus ending with the consonant is equal to short vowel. இது ஒரு phonetic symbol, e மாதிரி இருக்கும், but this is known as pet, sound, pet, pet சொல்றேன் இல்லையா, so அந்த சவுண்ட் உச்சரிக்கிறது தான் இது வந்து phonetic symbol, pet. So this is yet one another example. இன்னொன்னு காமிக்கிறேன் பாருங்க. இந்த சவுண்டும் we don't have in Tamil. அதாவது என்ன சவுண்ட் அப்படின்னா ஆ ஆ ஆ, ஓ இருக்கு நமக்கு, ஆ இருக்கு, பட் ஆ அந்த லிப்ஸை பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு மாதிரி பாதி ஓவல் சவுண்ட்ல சி வந்து பெருசா போட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. ஆ பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா, என்னுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கு பாத்தீங்களா, என்னுடைய லிப்ஸை பாருங்க, ஜஸ்ட் லுக் அட் மை லிப்ஸ். ஆ அப்ப இதை சொல்லும் பொழுது எப்படி உச்சரிக்கணும், இதை நாட், நாட் இல்லை இது, திஸ் இஸ் நாட் நாட் பட் நாட், நாட் ஆ நாட், நோட் கிடையாது, நோட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் நாட். So this is yet another example. அப்ப இதனுடைய உச்சரிப்பு பாருங்க, phonetic symbol இப்படி தான் இருக்கும், phonetic symbol this is இப்படி தான் இருக்கும். ஓகேவா, just this is yet another example my dears. Maybe another one, I have two more, I'll just show you that also. See, இங்க பாருங்க, இப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு SIT, sit அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு சொல், sit. இப்ப Sங்கிறது உங்களுக்கு கான்சனன்ட், I அந்த உச்சரிப்புங்க இருக்கு, அது வந்து ஒரு one syllable word ending with the consonant is equal to one short syllable sound. அப்ப இதுதான் வந்து இது வந்து ஆல்பபெட் ஐ மாதிரி தெரிஞ்சாலும் கூட, அதாவது ஸ்மால் லெட்டர் ஐ மாதிரி தெரிஞ்சாலும் கூட இதனுடைய உச்சரிப்பு என்ன அப்படின்னா இ, ஷார்ட் வவல், அதனால அது உச்சரிப்பு இருக்கு சிட், சிட். நீங்க போட்டு இது ஐ இருக்கிறதுனால சைட்னு சொல்லக்கூடாது, சைட் இருக்கு SITE அது வந்துடும், அல்லது SIGHT சைட். ஸோ தட் இஸ் டிஃபரெண்ட், தட் இஸ் த யூனிக்னஸ் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மை டியர்ஸ். ஸோ அதான் பார்த்துங்க. ஸோ அப்போ இ வந்து இது இங்கிலீஷ் ஸ்மால் லெட்டர் ஆல்பபெட்டாக இருந்தாலும் கூட திஸ் இஸ் நாட் இங்கிலீஷ் ஆல்பபெட், பட் திஸ் இஸ் phonetic symbol that is pronounced as E, E, see. ஓகேவா, மேபி ஒன் மோர். இங்க பாருங்க CUT கட். இப்போ CUT கட்டுன்னு தான் சொல்றோம் நம்ம, ஆனால் அங்கே எழுதிக்கிறது என்ன எழுத்து, ஆல்பபெட் U. we don't say குட்டு, குட்டுன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த அ சவுண்ட் கட், அ அ, இந்த இது உயிரெழுத்துல நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அ ஆ, ஏறக்குறைய அந்த மாதிரி தான் இருக்கு, பட் அதை விட ஷார்ட்டா சொல்லணும், அதான் அந்த உச்சரிப்பு, கட், CUT கட். ஓகே, ஸோ இந்த phonetic symbol வந்துட்டு உச்சரிப்பு ஒரே ஒரு சவுண்ட் உள்ள ஒரு வவல் சவுண்ட், இது அ சவுண்ட். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா it goes in along with this first rule இதுல, அதாவது 5 simple pronunciation and spelling patterns in English. So they are all very important my dears, they are all very important. அதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. எதுக்கு அப்படின்னா நம்ம ஆங்கிலத்தில் சரளமாக பேசுவதற்கு இந்த உச்சரிப்பு மிக மிக அவசியமாகிறது. Because the more we try to learn the correct pronunciation of these words, the better we will become and pronounce the words correctly for the others to understand what we are speaking about. So இதை நம்ம மறந்துடக்கூடாது. So therefore I hope this video would have been useful to you. So watch this video continuously. I will just release a long video in the next release. In my next video I will try to elaborately discuss with you what can be done with these 5 simple pronunciation and spelling patterns in English. So this is the first step that we must be very clear and understand it very clearly for us to improve our pronunciation. So try to pronounce these words correctly by the spelling and check whether it is a one syllable word. We have dealt just only with one example. நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப
அது என்னன்னு சொல்லி நம்ம இன்னும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னும் 4 விதமான பேட்டர்ன் இருக்கு, ப்ரொனன்சியேஷன் அண்ட் ஸ்பெல்லிங் பேட்டர்ன் இருக்கு. அதை இனி வரக்கூடிய வீடியோக்களில் நான் வந்து உங்களுக்கு போட்டு உச்சரித்து உதவி செய்ய காத்திருக்கிறேன். So subscribe my videos. Thank you my dears for watching this video. Until I meet you next time, it's Louis Das from English Easy Louis channel signing off. Thank you. God bless you.